Good morning students. இன்னைக்கு நம்ம exercise 4.2 உடைய answers பார்க்கலாம். Name the vertex and sides that form each angle. Name the vertex and sides. Vertexனா என்ன? இப்போ இந்த பிக்சர் பாருங்க. இந்த பிக்சர்ல EDF அப்படின்னு ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சரியா? அப்போ வந்து எந்த இடத்துல எந்த பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க. எந்த பாயிண்ட்ல? டிங்கிற பாயிண்ட்ல. அப்போ வேர்டெக்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா டி. சைட்ஸ் எந்தெந்த சைடுன்னு பாருங்க. டிஎஃப் ஒரு சைடு, டிஇ ஒரு சைடு. அப்போ நீங்கள் வந்து டிஇ கமா டிஎஃப் இங்கே மேலே ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து சைட்ஸ். வேர்டெக்ஸுங்கிறது ஆங்கிள் ஃபார்ம் ஆகிற இடம். மீதி ரெண்டும் எந்த ரெண்டால் உங்களுக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதோ அதை நம்ம சைடுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த பிக்சர் பாருங்க. சிடிஇ சிடிஇயில் டிங்கிற பாயிண்டில் வந்து உங்களுக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ வேர்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி. சைட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஇ ஒன்று, டிஇ ஒரு சைடு, அண்ட் தென் டிசி ஒரு சைடு, டிசி ஒரு சைடு. ஸோ சைட்ஸ் டிஇ கமா டிசி. வேர்டெக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் டி தான் உங்களுக்கு வேர்டெக்ஸ். நெக்ஸ்ட் இங்கே தேர்ட் கொஷின் பாருங்கள். பிக் அவுட் த ரைட் ஆங்கிள்ஸ் ஃப்ரம் த கிவன் ஃபிகர்ஸ். ஸோ நமக்கு ரைட் ஆங்கிள்ஸ்னால் உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், 90 டிகிரி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து என்னது ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ இந்த 90 டிகிரியை நம்ம வந்து எப்படி வந்து மார்க் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கேன். ஆங்கிளை இப்படி ஸ்கொயர் பாக்ஸ் போட்டு தான் நம்ம காட்டுவோன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஓகே, 90 டிகிரியாக இருக்கும், இப்படி ஸ்கொயர் பாக்ஸ் போட்டு இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ ஒரு ஃபிகராக நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபிகர் பாருங்கள். இப்படி ஒரு ஏரோ மார்க், இப்படி ஒரு ஏரோ மார்க்கு. இது ரெண்டும் இந்த பாயிண்டில் மீட் ஆகுது. இந்த ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 90 டிகிரி தான் உங்களுக்கு என்னது ரைட் ஆங்கிள். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் ரைட், 90 டிகிரி ரைட் ஆங்கிள். அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் ஒன் வந்து எப்படி இருக்குது, 90 டிகிரிக்கு கம்மியாக இருக்கக்கூடியது எல்லாமே என்னன்னு சொல்லியிருக்கேன், அக்யூட் ஆங்கிள். ஸோ அப்போ இது அக்யூட் ஆங்கிள். அப்போ இது செகண்ட் ஒன் வந்து ரைட் ஆங்கிள் கிடையாது. அடுத்தது தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம்மில் வந்து ஆங்கிள் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டான கோடு இங்கே இருக்குது. ஆனால் இந்த ஏரோ மார்க்குக்கும் இந்த லைனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் உங்களுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, இப்படி ஸ்கொயராக கொடுத்தாலே அது என்னது தான் சொல்லியிருக்கேன், 90 டிகிரின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ இதுவும் என்னது ரைட் ஆங்கிள். அடுத்தது பாருங்கள். இந்த இடத்துல ஃபோர்த்து சம் பார்த்தீங்கன்னா 105 கொடுத்துருக்காங்க. 105ங்கிறது 90யை விட அதிகம். ஸோ அப்போ இது வந்து ரைட் ஆங்கிள் கிடையாது. அடுத்தது பாருங்கள் ஃபிஃப்த்து சம். ஃபிஃப்த்து சம்மும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் இப்படி ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஆங்கிள் வந்து இப்படி கொடுத்தாங்கன்னாலே வந்து உங்களுக்கு அது என்னதுதான் சொல்லியிருக்கேன், 90 டிகிரி. அப்போ இது வந்து உங்களுக்கு என்னது ரைட் ஆங்கிள். ஸோ கொடுத்துருக்கிறதுல ஃபஸ்ட்டு சம், தேர்ட் சம், ஃபிஃப்த்து சம் மூணு என்னது உங்களுக்கு ரைட் ஆங்கிள்ஸ். அடுத்தது பாருங்கள் ஃபோர்த்து சம். பிக் அவுட் த அக்யூட் ஆங்கிள்ஸ் ஃப்ரம் த கிவன் ஃபிகர். அக்யூட் ஆங்கிள்னா என்னதுன்னு சொல்லியிருந்தேன், 90க்கு கம்மியாக இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் எல்லாமே அக்யூட் ஆங்கிள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் 33. 33ங்கிறது 90க்கு கம்மியா? ஸோ இது வந்து என்னது அக்யூட் ஆங்கிள். அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்கள் 56. 56 அப்படிங்கிறது என்னது 90க்கு கம்மி, ஸோ அக்யூட் ஆங்கிள். அடுத்தது இங்கே பாருங்கள் 89 டிகிரி. 89ங்கிறது 90யை விட 1 கம்மி தானே? ஸோ அப்போ 90யை விட கம்மியாக இருந்தாலே அது என்னது அக்யூட் ஆங்கிள். அடுத்தது இந்த ஆங்கிள் பாருங்கள் ஃபோர்த்து சம்மில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 90 டிகிரி அப்படிங்கிறது வந்து என்னது உங்களுக்கு ரைட் ஆங்கிள். அப்போ அது அக்யூட் ஆங்கிள் கிடையாது. அடுத்தது ஃபிஃப்த் ஒன் பாருங்கள் 100. 100ங்கிறது வந்து என்னது 90யை விட அதிகமானது. 90க்கு கம்மியாக இருந்தால் தான் அக்யூட் ஆங்கிள்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இதுவும் வந்து என்ன கிடையாது, அக்யூட் ஆங்கிள் கிடையாது. அடுத்தது பாருங்கள் ஃபிஃப்த் சம் பாருங்கள். பிக் அவுட் த அப்டியூஸ் ஆங்கிள் ஃப்ரம் த கிவன் ஃபிகர். ஸோ அப்டியூஸ் ஆங்கிள் எது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்டியூஸ் ஆங்கிள்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன் நான், 90 டிகிரிக்கும் அதிகமாக இருக்கக்கூடியது எல்லாமே வந்து என்னது அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம்மில் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது 101 டிகிரி. ஸோ 101 அப்படிங்கிறது 90க்கும் ஜாஸ்தியானது தான் இல்லையா? 91, 92, 100க்கு அப்புறம் 101 டிகிரியாக இருக்குது. ஸோ அப்போ இது என்னது அப்டியூஸ் ஆங்கிள்.
அடுத்து செகண்ட் சம் பாருங்கள், ஆங்கிள் கொடுக்கல, பட் இந்த இடத்துல வந்து இப்படி கரெக்டாக இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி போட்டிருக்காங்களா? அப்போ இப்படி போட்டாலே இதோட டிகிரி என்னன்னு சொல்லியிருக்கேன் நான், 90 டிகிரின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 90 டிகிரினா அது என்னது? ரைட் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் அப்டியூஸ் ஆங்கிள். அடுத்தது பாருங்கள், இது 129. 129ங்கிறது 100 விட அதிகமானது. ஸோ இதுவும் அப்டியூஸ் ஆங்கிள். இங்கே பார்த்தீங்கன்னா 38, ஃபோர்த்து சம் பாருங்கள், 38 டிகிரி. 38ங்கிறது என்னது? அக்யூட் ஆங்கிள். 90க்கு கம்மியாக இருக்குது. அப்போ இது அப்டியூஸ் கிடையாது. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இங்கே 0லேருந்து 0, 10, 20, 30 இப்படி மெஷர் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போ இங்கேருந்து இது போகும்போது 89 இருக்குது. 90க்கே இன்னும் டச் பண்ணலை. 90க்கு மேலே போனால் தான் என்ன சொல்லியிருக்கேன்? அப்டியூஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதுவும் என்ன கிடையாது? அப்டியூஸ் ஆங்கிள் கிடையாது. நெக்ஸ்ட்டு, நேம் த ஆங்கிள்ஸ் இன் ஈச் ஃபிகர் கிவன் பிலோ இன் ஆல் த பாசிபிள் வேஸ். ஸோ ஒரு ஆங்கிளும் எப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு நேம் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஆங்கிளுக்கு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு? எம்மில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லலாம்னா ஆங்கிள் எம்ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஆங்கிள் எம். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா LMN. என்னது? ஆங்கிள் LMNன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம்னா NML. எம் தான் வந்து உங்களுக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகிற இடம். ஸோ அதனால் அது மிடில் வந்துடணும். இப்படி LMNன்னு வாசிக்கலாம், NMLன்னு வாசிக்கலாம், இல்லைன்னா ஆங்கிள் எம்ன்னு மட்டும் எழுதலாம். இந்த 3 டைப்பாகவும் நம்ம இந்த ஆங்கிளில் சொல்லலாம். ஸோ அதே போல் எல்லாத்துக்குமே நீங்கள் சொல்ல வேண்டியதான். இப்போ வந்து இந்த இடத்துல பாருங்கள், PQRன்னு சொல்லலாம், ஆங்கிள் PQR சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஆங்கிள் RQPன்னு சொல்லலாம், RQP. அப்படி இல்லைன்னா ஆங்கிள் Qன்னு மட்டும் சொல்லிக்கலாம். ஓகே, ஒரு ஆங்கிள் இந்த மாதிரி 3 டைப்பாக சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், MNOவா? ஆங்கிள் ஃபார்ம் ஆகிற இடம் எது? N. ஸோ ஆங்கிள் என்னன்னு சொல்லிக்கலாம். அப்படி இல்லைன்னா MNO ஆங்கிள்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா ONM ஆங்கிள். இப்படி 3 டைப்பாக நீங்கள் சொல்லலாம். அடுத்து இந்த சம் பாருங்கள், TAS. ஆங்கிள் எங்கே ஃபார்ம் ஆகுது? ஏங்கிற இடத்துல ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆங்கிள் ஏ. அப்படி இல்லைன்னா ஆங்கிள் SAT. அப்படி இல்லைன்னா ஆங்கிள் TAS. ஸோ 3 பாசிபிள் வேஸில் நம்ம இந்த ஆங்கிளுக்கு பேர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 20 டிகிரி அண்ட் 70 டிகிரி ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. காம்ப்ளிமெண்ட்ரினா என்ன சொல்லியிருக்கேன் நான்? ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 90 வந்துச்சுன்னா அதை காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ 70யையும் 20யையும் ஆட் பண்ணுங்கள், என்ன வருது உங்களுக்கு? 90 டிகிரி வருதா? ஸோ இது வந்து என்னது? காம்ப்ளிமெண்ட்ரி. 88 and 12 ஆர் காம்ப்ளிமெண்ட்ரியா? பாருங்கள், 88 கூட இந்த 12 ஆட் பண்ணுங்கள். 8 + 2 எத்தனை? இப்படி ஆட் பண்ணி பாருங்கள். 88, 12, 10, 1, 8, 2, 9. அப்போ என்ன ஆயிடுது உங்களுக்கு? 100 டிகிரி வருதா? அப்போ 82 and 12 ஆர் நாட் காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். அடுத்தது 80 டிகிரி அண்ட் 180 டிகிரி ஆர் சப்ளிமெண்ட்ரி. சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் என்னது? 2 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணும்பொழுது 180 டிகிரி வந்ததுன்னா அதை நம்ம சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே ஏற்கனவே 180 கொடுத்துட்டாங்க, அது கூட ஒரு 80ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 விட ஜாஸ்தி போகும் இல்லையா? அப்போ இது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் கிடையாது. தே ஆர் நாட் சப்ளிமெண்ட்ரி. இப்போ இங்கே பாருங்கள், 0 டிகிரி அண்ட் 180 டிகிரி ஆர் சப்ளிமெண்ட்ரியா? இப்போ இதையும் ஆட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு? 180 டிகிரி வருமா? அப்போ இது ரெண்டும் என்னது? சப்ளிமெண்ட்ரி angles. True. Okay, first one true, மீது ரெண்டும் false, இது true. அடுத்தது 8th sum வந்து நம்ம லாஸ்ட்டாக ட்ரா பண்ணுறது பார்க்கலாம். 9th sum பாருங்க, identify the types of angles shown by the hands of the given clock. இப்போ ஒரு இதுக்கும் வந்து நம்ம ஆங்கிள் கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இப்படி இருக்குது, இன்னொரு ஏரோ மார்க் இங்கே இருக்குது இல்லையா? ஸோ அப்போ நம்ம ஆங்கிள் வந்து உங்களுக்கு ப்ரொட்ராக்டரை நம்ம கீழே வச்சு இங்கேருந்து 0 கவுண்ட் பண்ண போகிறோம். 0, 10, 20, 30 அப்படி வரும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துல வரும்போது 90 வரும்.
90க்கு மேலே போகுது, 90 அப்புறமா அப்படியே 100 110 அப்படின்னு இந்த இடத்துல போகும் இல்லையா? அப்போ இது 90க்கும் அதிகமாக இருக்கிறதுனால இது என்ன உங்களுக்கு ஆங்கிள்? அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ இது என்ன ஆங்கிள்? அப்டியூஸ் ஆங்கிள். ஓகே, அடுத்தது இந்த இடத்துல செகண்ட் சம் பாருங்கள். ஒரு ஏரோ மார்க் மேலேயே இன்னொரு ஏரோ மார்க்கும் இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஒன்று மேலே ஒன்று இருக்குது. நம்ம பார்த்தோம்ல இன்ட்ரடக்ஷனில், ஒன்று மேலே ஒன்று ஆங்கிள் ஃபார்ம் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிளுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்கேன் நான்? ஜீரோ ஆங்கிள். என்ன ஆங்கிள் அது? ஜீரோ ஆங்கிள். அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு ஏரோ மார்க் மேலே ஒரு ஏரோ மார்க் இந்த பக்கம் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த பாயிண்டில் ஆங்கிள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா 180 டிகிரி ஃபார்ம் ஆகியிருக்கு இல்லையா? இங்கேருந்து இங்கே வரைக்கும் 0லேருந்து 90, 90க்கு அப்புறம் இங்கே வந்தால் 180 டிகிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்போ கம்ப்ளீட் 180 டிகிரியாக இருக்கும்போது அதுக்கு பேர் என்ன ஆங்கிள்னு சொல்லியிருக்கோம் நம்ம? ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். அடுத்தது பாருங்கள் இந்த இடத்துல. இப்போ இது வந்து 0. உங்களுக்கு வந்து இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரினா உங்களுக்கு இப்படி வரணும் இல்லையா? 3க்கும் 12க்கும் இருந்துச்சுன்னா அது நம்ம 90, 90க்கும் இது கம்மியாக இருக்குது. அப்போ இதுக்கு பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிள். என்னது? அக்யூட் ஆங்கிள். ஸோ திஸ் இஸ் அக்யூட் ஆங்கிள். அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக 9க்கு நேராகவும் 12க்கு நேராகவும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் 90 டிகிரி ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள். ஓகே, 90 டிகிரியாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட் வந்து 10th சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் உங்களுக்கு தெரியும் என்னது? ஒரு ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு 90 டிகிரி வந்துச்சுன்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி. இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 30 டிகிரி இருக்கா? 30 டிகிரியோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்னன்னு பார்க்கணும். அப்போ 30 டிகிரி கூட ஏதோ ஒரு நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 90 டிகிரி வருதா? அப்போ நீங்கள் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 90லேருந்து இந்த 30யை மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணி பாருங்கள், 0. 9 - 3 எத்தனை? 6. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னது? 60 டிகிரி. 30 டிகிரியோடைய காம்ப்ளிமெண்ட்ரி என்னது? 60 டிகிரி. அதே போல் இங்கே பாருங்கள், அடுத்த செகண்ட் சம் என்னது? 26க்கு காம்ப்ளிமெண்ட்ரி கேட்டிருக்காங்க. அப்போ 90லேருந்து 26ஐ மைனஸ் பண்ணுங்கள். 10ல் 6 போனால் எத்தனை? 4. அப்போ இங்கே 8 இருக்குமா? 8ல் 2 போனால் எத்தனை? 6. அப்போ 64 டிகிரி. 26ஓட காம்ப்ளிமெண்ட்ரி எத்தனை? 64. அடுத்தது 85. 85ஓட காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ 90ல் 85ஐ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 5. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்னது? 5 டிகிரி இஸ் த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் 85. நெக்ஸ்ட்டு 0 டிகிரி. 0 டிகிரிக்கு நம்ம என்ன பண்ணணும்? மறுபடியும் 90லேருந்து 90 டிகிரி மைனஸ் 0 டிகிரி. 90ல் 0 போனால் எத்தனை? மறுபடியும் 90 டிகிரி தான். அப்போ 90 டிகிரி இஸ் த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் 0 டிகிரி. அப்படி நீங்கள் எடுத்து எழுதணும் ஆன்சரை. சரியா? அடுத்து 5th சம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 90 டிகிரியோட காம்ப்ளிமெண்ட்ரி என்ன அப்படின்னு. ஸோ அப்போ 90க்கு என்ன கண்டுபிடிக்கணும்? 90லேருந்து 90ஐ மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணால் எத்தனை? 0 டிகிரி. அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்னது? நீங்கள் எழுதும்போது இப்படி எழுத வேண்டியதான். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஈக்குவல் டு 0 டிகிரி. ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் இந்த மாதிரி எழுதணும். என்ன பண்ணணும்? இது அந்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை 90லேருந்து மைனஸ் பண்ணிட்டு வர்றதை காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஈக்குவல் டு 0 டிகிரி. அடுத்து உங்களுக்கு 11th சம் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் 70 டிகிரி அப்படி கொடுத்துருக்காங்க. சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், சப்ளிமெண்ட்ரினா உங்களுக்கு என்னது? 180 டிகிரி இருக்கணும் ஆட் பண்ணினா. அப்போ இப்போ நம்ம 70க்கு வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 மைனஸ் 70. 180லேருந்து 70ஐ மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 180லேருந்து 0ல் 0 போனால் 0, 8ல் 7 போனால் 1. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன இருக்குது? 110 டிகிரி. அப்போ வந்து உங்களோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்னது? இங்கே சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு
110 டிகிரி. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரணும்னா 180 டிகிரி வரணும். ஸோ அதுதான் வந்து என்னது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 35 டிகிரிக்கு கேட்டிருக்காங்க. ஸோ 35க்கு சப்ளிமெண்ட்ரி என்னன்னு பாருங்கள். 180 மைனஸ் 35 டிகிரி என்னன்னு பார்க்கலாம். 180லேருந்து 35 மைனஸ் பண்ணுங்கள். 10ல் 5 போனால் 5, இங்கே 7 இருக்கும். 7ல் 3 போனால் 4, ஸோ இந்த இடத்துல 1. ஸோ 145 டிகிரி. ரெண்டே ஆட் பண்ணி பாருங்கள். 10 மீதி 1, 4 3 7 1 8 1. ஓகே. ஸோ அப்போ வாட் இஸ் த சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் 35? இட் இஸ் 145 டிகிரி. ஓகே. இதே போல் மற்ற சம் எல்லாமே நீங்கள் போட வேண்டியதுதான். இப்போ 165க்கு கேட்டிருக்காங்க. நான் இதை மட்டும் மைனஸ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து அது எழுத வேண்டியதெல்லாம் எழுதிக்கங்க. சப்ளிமெண்ட்ரி அதெல்லாம் எழுதிக்கங்க. ஓகே. இப்போ 10ல் 5 போனால் 5. ஸோ இப்போ இங்கே 7 ஆகிடும். 7ல் 6 போனால் 1. ஓகே. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 15 டிகிரி. சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இஸ் 15 டிகிரி. அடுத்தது 4th சம் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 90. அப்போ 180ல் 90 நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ண ஆன்சர் என்ன வரும்? 90. ஸோ வாட் இஸ் த சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்? 90 டிகிரிக்கு 90 டிகிரி தான் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். அடுத்தது 5th சம் பார்த்தீங்கன்னா 0 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 0 டிகிரிக்கு எது சப்ளிமெண்ட்ரி? 180ல் 0 போனால் 180 மைனஸ் 0 எத்தனை? 180 டிகிரி தான். அப்போ 0ஓட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்னது? 180 டிகிரி. நெக்ஸ்ட் 12th சம் பாருங்கள். ஃபைண்ட் த சப்ளிமெண்ட்ரி ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் இன் ஈச் கேஸ். ஸோ நீங்கள் டயக்ராமை வச்சு சப்ளிமெண்ட்ரியாக காம்ப்ளிமெண்ட்ரியான்னு பார்த்து அதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்து இப்படி ஆங்கிள்னாலே அது என்னது? 180 டிகிரி தான். அப்போ 180 டிகிரி அப்படிங்கும்போது இந்த ஆங்கிளுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறது என்னவா இருக்கும்? சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக இருக்கும். அப்போ 180லேருந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ 25ஆ? இப்போ 25ஐ 180லேருந்து 25ஐ நீங்கள் மைனஸ் பண்ணி கண்டுபிடிங்க. ஸோ அப்போ 10 5. அப்போ இங்கே வந்து என்ன? 7. 7ல் 2 போனால் 5. ஸோ 55. ஸோ இப்போ ஆன்சர் என்னது? 155 டிகிரி. அப்போ 25ஓட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்னது? 155 டிகிரி. அடுத்தது இங்கே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த டயக்ராம் வந்து எத்தனை இருக்குது? ஸ்ட்ரைட் ஆங்கிள், அதாவது ரைட் ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்குது. அப்போ இங்கே 30க்கு நீங்கள் இங்கே கண்டுபிடிக்கிறது என்னதாக இருக்கும்? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக இருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணால் இப்போ உங்களுக்கு என்ன டிகிரி வருது? 90 டிகிரி. அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி. அப்போ 90ல் நீங்கள் 30ஐ மைனஸ் பண்ணால் உங்களுக்கு இங்கே என்ன வரும்? 60 டிகிரி. ஸோ 30உடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இங்கே என்னது? 60 டிகிரி. அடுத்தது இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இந்த ஆங்கிள்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் வந்து என்னது உங்களுக்கு? 180 டிகிரி. அப்போ இந்த போர்ஷன் மட்டும் எத்தனை கொடுத்துருக்காங்க? 67. அப்போ மீதி இங்கே இருக்கக்கூடியதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? 180லேருந்து இந்த 67ஐ நீங்கள் மைனஸ் பண்ணால் கிடைக்கிற டிகிரி தான் உங்களுக்கு இந்த இடத்துல வரக்கூடியது. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே என்ன இருக்குது? 10ல் 7 போனால் 3. இங்கே மீதி எத்தனை? 7. 7ல் 6 போனால் 1. அப்போ இங்கே 1. ஸோ 113 டிகிரி. ஸோ அப்போ 113 அப்படிங்கிறது தான் 67உடைய சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ இதுக்கு சப்ளிமெண்ட்ரி. ஏன் சப்ளிமெண்ட்ரின்னு சொல்கிறோம்? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு இப்போ என்ன கிடைக்கும்? 180 டிகிரி. அடுத்தது இந்த இடத்துக்கு வந்துடுங்க. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, இந்த கோடும் இப்படி கொடுத்தாங்கனாலே 90 டிகிரி. அப்போ ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணும்பொழுது மொத்தமாக உங்களுக்கு இங்கே என்ன கிடைக்க போகுது? 90 டிகிரி கிடைக்க போகுது. அப்போ கிடைக்கிற ஆங்கிள் வந்து உங்களுக்கு இது என்ன ஆங்கிளாக இருக்குது? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக இருக்குது. அப்போ 90லேருந்து நீங்கள் 46 மைனஸ் பண்ணுங்கள். 10ல் 6 போனால் 4, இங்கே 8, 8ல் 4 போனால் 4. ஸோ அப்போ இங்கே வந்து உங்களுக்கு என்ன வருது? 44 டிகிரி. அப்போ 44 டிகிரி அப்படிங்கிறது 46உடைய என்ன ஆங்கிள் உங்களுக்கு? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். சரியா? 90 டிகிரி வந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 180 வந்ததுன்னா அது என்னது? சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். நெக்ஸ்ட் பாருங்க, 13th கொஸ்டின் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இன் திஸ் ஃபிகர் வாட் இஸ் நாட் த கரெக்ட் வே ஆஃப் நேமிங் த ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆங்கிளில் பாருங்கள்,
எப்படி கொடுத்துருக்காங்க, எக்ஸு ஒய் ஜெட்டு. எந்த இடத்துல உங்களுக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, இந்த ஒய் கிட்ட ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம், இது எது தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஆங்கிள் ஒய், ஒய்ன்னு நம்ம இதை சொல்லலாமா, ஆங்கிள் ஒய். ஓகே, ஆங்கிள் ஒய்ன்னு சொல்லலாம். அடுத்தது ஒய் வந்து மிடில் வர மாதிரி எப்படி சொல்லலாம், எக்ஸ் ஒய் இசட்னு சொல்லலாம், இல்லைனா இசட் ஒய் எக்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ எக்ஸ் ஒய் இசட் கரெக்டு, இசட் ஒய் எக்ஸ் கரெக்டு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெட் எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எக்ஸ்லேயே நமக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லை. அப்போ எது வந்து நமக்கு கரெக்டாக இல்லாமல் இருக்குது, நாட் த கரெக்ட் வே, பி. In this figure, அடுத்த கொஷின் பாருங்கள், AYZ equal to 45 degree. என்ன கொடுத்துருக்காங்க, AYZ இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, இது வந்து 45 டிகிரின்னு சொல்லியாச்சு. ஓகே, if point A is shifted to B along the ray, then the measurement of BYZ is dash. இப்போ ஏ பாயிண்ட் வந்து கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல வைக்கிறாங்க, வச்சுட்டு இப்போ AYZல இந்த ஆங்கிளோட அளவு மாறுமான்னு கேட்குறாங்க. மாறுமா, நமக்கு இந்த பாயிண்ட் எவ்வளோ தூரம் இங்கே நமக்கு மூவ் ஆகிட்டே போனாலும் ஆங்கிள் வந்து உங்களுக்கு அதே 45 டிகிரியில் தான் இருக்கும். ஆங்கிள் என்ன ஆகாது, உங்களுக்கு மாறாது. ஸோ அப்போ ஆங்கிள் BYZ என்ன இருக்கும், BYZடும் உங்களுக்கு அதே 45 டிகிரி தான். மோர் தென் 45வா லெஸ் தென் 45வான்லாம் கேட்டிருக்காங்க, மாறவே மாறாது. அதே லைன் மேலே தான் பாயிண்ட் நகர்த்துறோம். அப்போ ஆங்கிள் உங்களுக்கு என்ன ஆகாது, மாறாது. ஓகே ஓகே, 8th சம் பாருங்கள், ட்ரா அண்ட் லேபிள் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா NAS ஈக்குவல் டு 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆங்கிள் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஏங்கிற ஆங்கிளில் ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்படி ஒரு லைனு ஸ்கேலை வச்சுட்டு ஒரு பேஸ் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. சரியா, பேஸ் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க, ஏ இல்லையா. ஏன்னா ஏல தான் வந்து ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஏ, இந்த பக்கம் இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ். ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து 90 டிகிரி வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இந்த ப்ரொட்ராக்டர் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டும் வந்து உங்களுக்கு ஜாயின் ஆகிற இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் கரெக்டாக ஏல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கீழே பேஸ் லைனும் உங்கள் ப்ரொட்ராக்டரோட லைனும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கணும். சரியா, இப்போ கரெக்டாக ஒரு கோட்டு மேலே கோடு இருக்கா, இது 0லேருந்து இந்த லைன் வெளியே போகுது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இந்த ஏக்கு நேராக 90 எங்கே இருக்கோ அந்த இடத்துல பாயிண்ட் வச்சுக்கோங்க. பாயிண்ட் வச்சுட்டு இப்போ நீங்கள் பேஸ் இந்த பாயிண்ட்டையும் இதையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். சரியா, அப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இப்போ இந்த இடத்துல லைன் வரீங்க, ரெண்டையும் சேர்த்து லைன் ட்ரா பண்ணும்பொழுது இந்த பாயிண்ட் என்ன உங்களுக்கு NAS. அப்போ இது N. அப்போ இந்த ஆங்கிள் என்ன இப்போ உங்களுக்கு 90 டிகிரி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா பேஸ் ரேவை நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். எந்த இடத்துல ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதோ அந்த பாயிண்ட்டு தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஏ. இப்போ AS இங்கே மார்க் பண்ணிவிட்டு ப்ரொட்ராக்டர் இங்கே வச்சு 90 டிகிரிக்கு நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா NAS 90 டிகிரிங்கிறது உங்களுக்கு தேவையான ஆங்கிள். செகண்ட் சம் பாருங்கள், ஆங்கிள் BIG ஈக்குவல் டு 35 டிகிரி. ஸோ ஆங்கிள் BIG எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மாதிரியே பேஸில் ஒரு ஏரோ மார்க் போட்டு பேஸ் லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு என்ன, இங்கே எங்கே ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, ஐயில் இல்லையா. ஸோ இப்போ அந்த ஐயை இங்கே வச்சுட்டு ஜிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ப்ரொட்ராக்டரை வச்சு 35 டிகிரி மார்க் பண்ண போகிறீங்க இல்லையா. அப்போ இங்கே ஜி இங்கே வச்சுட்டு இங்கே வச்சுட்டு கரெக்டாக உங்களுக்கு பேஸ் லைன் மேலே உட்காரணும். இந்த பாயிண்டில் இங்கே இருக்கணும். 35 பாருங்கள், 10, 20, 30, 30க்கும் 40க்கும் நடுவில் உங்களுக்கு அந்த பெரிய கோடு வருது பாருங்கள், அதுதான் வந்து உங்களுக்கு 5. ஸோ அந்த இடத்துல இப்படி ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு நீங்கள் ஸ்கேல் வச்சு இப்படி அந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஏரோ மார்க் போட்டுறணும். போட்டுட்டு இந்த பிங்கிற பாயிண்ட்டை அந்த இடத்துல நீங்கள் எழுதிடுங்க. அப்போ BIG இந்த ஆங்கிள் எவ்வளவு, 35 degree. So angle BIG is now
35 டிகிரி. இப்படி தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஆங்கிள் எஸ்எம்சி ஈக்குவல் டு 145. 145ங்கிறது உங்களுக்கு அப்டியூஸ் ஆங்கிளில் போகும். அதனால் கொஞ்சம் இப்படி தள்ளி ஏரோ மார்க் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேஸ் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் என்னென்னு வச்சுக்கணும், எங்கே ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதோ அதுதான் எம்மு. இங்கே ஏரோ மார்க் போட்டுட்டு இதில் வந்து சிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ப்ரொட்ராக்டர் எடுத்து 145க்கு நீங்கள் ஆங்கிள் மார்க் பண்ணணும். ஸோ கரெக்டாக இந்த பாயிண்ட்டு எம்மில் உட்காந்துட்டு பேஸ் லைனில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. 145ங்கிறது 90க்கு மேலே இல்லையா, 90க்கு மேலே 140 எங்கே இருக்குன்னு பாரு. 140க்கு மேலே இந்த மிடில் பாயிண்ட்டு தான் உங்களுக்கு 0.5. ஸோ 145 அங்கே பாயிண்ட்டை வச்சுட்டு ஸ்கேலை வச்சு இந்த எம் பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் கரெக்டாக இப்படி ஜாயின் பண்ணணும். ஸ்கேல் வச்சு இந்த பாயிண்ட் மேலே உங்களுக்கு லைன் போகிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே ஏரோ மார்க் போட்டுட்டு இந்த பாயிண்ட் என்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எஸ். ஸோ எஸ்எம்சிங்கிற ஆங்கிள் இப்போ உங்களுக்கு எத்தனை, 145 டிகிரி. இப்படி தான் ஸ்கேலையும் ப்ரொட்ராக்டரையும் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆங்கிள் வந்து ட்ரா பண்ணணும். அடுத்தது வந்து ஏபிசி 180 டிகிரி. 180 டிகிரி எப்படி ட்ரா பண்ணலான்னு பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் லைன் நம்ம வரைஞ்சிப்போம் இல்லையா. ஸோ அதே போல் பேஸ் லைன் வரைஞ்சிக்குங்க. ஸோ இந்த பாயிண்ட்டு தான் வந்து உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் எங்கே ஃபார்ம் ஆகுது, பி நடுவில் இருக்கிறது தான் இங்கே எழுதணும். இந்த பக்கம் ஏரோ மார்க்கு, இந்த பாயிண்ட் வந்து என்னது, சி. இப்போ 180 டிகிரி மார்க் பண்ணணும் இல்லையா. அப்போ 0 மேலே இங்கே வச்சுட்டு பேஸ் லைனையும் இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு 180 டிகிரிங்கிறது நமக்கு என்ன ஆங்கிள், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். இந்த பக்கம் 0 இருக்கா, அப்போ கரெக்டாக இங்கே எங்கே இருக்குது, 180 டிகிரி இங்கே இருக்குது. ஸோ 180 டிகிரி என்ன ஆங்கிள்னு பார்த்துருக்கோம், நம்ம பேஸ் ஆங்கிள்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டையும் இதையும் நீங்கள் ஸ்கேல் வச்சு கரெக்டாக இது பண்ணிங்கன்னா இங்கே ஏரோ மார்க் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த பாயிண்ட் வந்து என்னது, ஏ பாயிண்ட். அப்போ ஏபிசிங்கிற ஆங்கிள் இப்போ உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு, 180 டிகிரி. ஸோ இது என்ன ஆங்கிள் வந்து, இது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ நம்ம எப்படி ஆங்கிள் வரைஞ்சிருக்கிறோன்னு பார்த்தீங்களா. என்ஏஎஸ் 90 டிகிரி எப்படி வந்திருக்கு, கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கா. இதுக்கு பேர் என்னது, ரைட் ஆங்கிள். அடுத்தது 35 டிகிரி. 35 டிகிரி 90க்கு கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் என்னது, அக்யூட் ஆங்கிள். அடுத்தது நம்ம இங்கே 145 டிகிரி ட்ரா பண்ணோம். 145ங்கிறது 90க்கும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள். அடுத்தது இது 180 டிகிரி. 180 டிகிரிங்கிறது எப்படி உங்களுக்கு இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரொட்ராக்டரோட மெஷர்மெண்ட் அப்படியே வந்துடும். ஸோ இது வந்து 180 டிகிரி, இது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்கேல் ப்ரொட்ராக்டர் வச்சு ஆங்கிள் எல்லாம் ட்ரா பண்ணணும். தேங்க்யூ சில்ட்ரன்.